வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு 11 கிராம விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டங்களை மேற்கொள்ளியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி ரொம்ப கம்மியாக இருக்குது? மற்ற ஆட்சிகள் இல்லாத அளவுக்கு ஒரு அடிமட்ட ரேஞ்சில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் வறுத்தெடுக்கப்படுகிறார்கள். விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஏன் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அரசு கொடுக்காதது ஏன் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு எப்பொழுது இவர்களுக்கு வர இருக்குது? இதை பற்றின ஒரு முழுமையான தள்ளுபடியை தான் நாம் பார்க்கலாம். முதற்கட்டமாக பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்தாங்க, இரண்டாம் கட்டமாக பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளோ கொடுத்தாங்க, மூன்றாம் கட்டத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது எவ்வளோ வந்திருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த தள்ளுபடியோடைய அறிவிப்பை முதல்வர் விஜய் மீண்டும் மாற்றி அமைக்க போகிறாரா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய பயிர்க்கடன் 75 முதற்கட்டமாக 50,000 வரைக்கும் தள்ளுபடி அப்படின்னு கொடுத்தாரு. அதை மாற்றி அமைச்சிட்டு போராட்டம் பண்ணதுனால இப்போ இரண்டாம் கட்டமாக 75,000 ரூபாய் வரைக்கும் அந்த விவசாய கடனை நாங்கள் தள்ளுபடி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு கடந்த ஜூன் 15ஆம் தேதி. இன்றைக்கி ஜூலை 16 என்ன அப்டேட்டு கொடுப்பாரு அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன்களான தள்ளுபடியை கொடுப்பாராம். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரைக்கும் தான் இப்போ தள்ளுபடி. 75,000க்கு மேலே போச்சுன்னா 50%, 35,000 தான் உங்களுக்கு தள்ளுபடி. 14.43 லட்சம் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இதில் பட்டியலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளோ விவசாயிகள் இதில் பயன்பெறத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஆல்ரெடி ஊட்டி அருகே 11 கிராம விவசாயிகள் ஒன்று பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரி போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க. கவன ஈர்ப்பு போராட்டமாகவும் நடத்தியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய தாலுகா பகுதிகளில் 77 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகிறது. அந்தந்த வங்கிகளில் அப்பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். கடந்த 5 ஆண்டு காலத்தில் வங்கி உறுப்பினர்களுக்கு 450 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். விவசாயிகள் இதில் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த தள்ளுபடிக்காகவே நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது. 75,000க்கு மேலே தான் எங்களுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். 1.5 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு தள்ளுபடியை கொடுங்க. அடுத்து மூன்றாம் கட்டமாக விவசாயிகள் பெற்ற கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என தாவேக அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவிட்டிருக்காங்க. என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில்? 5 லட்சத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா 100% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு உள்ளே இருந்தால் 100%, 5 ஏக்கருக்கு மேலே போனால் 50% தள்ளுபடி. ஆனால் இப்போ தள்ளுபடியோடைய ஹையஸ்ட் வரம்பு அப்படின்னா 75,000, 75,000க்கு மேலே போனால் 35,000. இந்த மாதிரி தாங்க தள்ளுபடி அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க. இதற்கிடையே ஊட்டி அருகே தும்பட்டி, குந்தசப்பை, கொந்தரை, கப்பச்சி, தும்மண்டோடா, மோரிக்கல், பலரட்டி, கம்மம்பட்டி, அரசக்கல், கம்பட்டி, மயிலனா, மடித்துறை உள்ளிட்ட 11 கிராம விவசாயிகள் தும்பட்டி கச்சேரி பகுதியில் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். அதில் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல பயிர்க்கடனை முழுமையாக எங்களுக்கு தள்ளுபடி செய்து வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. மேலும் கோஷங்கள் பல எழுப்பி போராட்டத்தில் ஏற்பட்டாங்க. ஊர் தலைவர் நடராஜ் நிருபர்களிடம் கூறியதாவது, தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை இதை கூறியிருப்பது போல விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதற்காக பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் குடும்பத்துடன் போராட்ட காலத்தில் ஈடுபட உள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 75,000 தள்ளுபடி அப்படின்றத வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 14,04,3 விவசாயிகள் பட்டியலில் எடுத்திருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பின் மூலம் தமிழகம் முழுவதும் 14.43 லட்சம் விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுபடுவார்கள். 75,000. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தள்ளுபடி உயர்வு வேணுன்றாங்க. உயர்த்தப்பட்டால் 30 லட்சம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாக்குறுதியும் தற்போதைய நிலை தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கர், ஆனால் தற்போதைய நிலை 75,000 தான் ஹையஸ்ட் அப்படின்றாங்க. இதை மூன்றாம் கட்டமாக திருத்தி அமைக்க இன்னும் ஒரு சில தினங்களில் முதல்வர் விஜய் மாற்றியமைக்க போகிறாரு. நீங்கள் விவசாயிகளே நீங்கள் என்ன செய்யணும் அதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வங்கிகளை அணுகுங்க. தள்ளுபடி பட்டியல் உங்கள் பெயரில்
அக்கௌண்ட்டில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிக்கு சென்று நேரடியாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.